லைஃப்பில் நீங்கள் நினச்சதை நடக்கணுமா? நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். ஆனால் அதை செய்கிறது சிம்பிள் கிடையாது. என்னென்னா, உனக்கு வாழ்க்கையில் நினைத்தது நடக்க வேண்டுமா? அப்படி என்றால் நடக்க வேண்டியதை பற்றியே நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னங்க இது சதா சர்வகாலமும் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதை பற்றியே நீ சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவாக. அது எப்படி முடியும்? காலையில் எழுந்திரிச்சு 1008 வேலை இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, நாள் முழுக்க வேலை இருக்குது. இதில் எங்கே போய் நான் ஆசைப்பட்டதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் என்ன சொல்கிறேன், நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களே, ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. காலையில் எந்திரிக்கும் போது பல்லு விளக்குறீங்களே, அப்போ பாருங்கள் ஏதோ உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் பல்லு விளக்கிட்டு இருப்பீங்க. குளிக்கிறீங்கள, நீங்கள் பாருங்கள் குளிச்சுட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. சாப்பிடுவீங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆஃபீஸுக்கு கிளம்பி போவீங்க, போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு தான் போவீங்க, ஆனால் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, வேலையும் இந்த பக்கம் பார்ப்பீங்க, உள்ளுக்குள்ளே எதோ யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. தூங்குற வரைக்கும் நீங்கள் எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படின்னா சதா சர்வகாலமும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமான்னா, ஏற்கனவே நீங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏற்கனவே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. எதையோ யோசிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவே சதா சர்வகாலமும் ஓடுற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டை டியூன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, மச்சான் நீ நினச்சதெல்லாம் அசால்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நினச்சது நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் நடக்க வேண்டியதையே நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு லா இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். யோசிங்க, நம்ம எதை எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்? சதா சர்வகாலமும் நம்ம எதடா யோசிச்சுக்கிட்டு இருக்கோன்னு கவனித்து தேவையில்லாததெல்லாம் இனிமேல் யோசிக்கிறத விட்டுட்டு எது நடக்கணுமோ நான் அதை மட்டும்தான் யோசிச்சுக்கினே இருப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்டை டியூன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நினைச்சது நடக்கும். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடிக்கடி வந்து நீங்கள் எதை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன்.